என்டிகேவோட வாக்கு சதவீதம் பழைய வாக்கு தக்க வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அவர் வாக்கு வந்து விளறலா இருந்தது. எங்களுக்குலாம் பிரசாந்த் கிஷோர்லாம் தேவையில்லை, எங்க தம்பி மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, எனக்கே வந்து அறிவு வந்து மூளை வலியுதுன்னார்ல, அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப பிரில்லியண்டா அதை வந்து மேட்ச் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். விஜயோடைய வருகையினால விடுதலை சிறுத்தைகள், திமுக, வட மாவட்டங்கள், நாம் தமிழர் இதெல்லாமே ஒரு பெரிய தாக்கத்துக்கு உள்ளானதா இருந்துச்சு. அதுல வந்து விடுதலை சிறுத்தைகளால் சமாளிக்க முடியல, பயங்கர ஒரு டர்புலன்ஸ் நீங்க கண்கூடா பாக்குறீங்க. முதல்ல ஆதவர்ஜுனாவை தூக்கிட்டு போயிருச்சு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வாக்குகளை வந்து தூக்கிட்டு போய் அவர் பட்டியலின மக்கள் நிறைய அங்க பின்னாடி இருக்காங்க, கண்கூடா அவரே பாக்குறாரு. அவர் வேட்பாளர் அறிவிக்கிறார், இல்லன்னு வாபஸ் வாங்குறாரு, அங்க ஒரு டர்புலன்ஸ் தெரியுது. அந்த மாதிரி எந்த டர்புலன்ஸும் இல்லாம திரு சீமான் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டார். ஆனா கணிப்புல குறைவா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அப்படியே நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றார், துணை முதலமைச்சர் கனிமொழி, பிரேமலதா விஜயகாந்த், அடுத்து திருமாவளவன், அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் சரௌண்டிங்ல எல்லாம் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தாவேக்கால விஜயை நம்பி தான் இருக்காங்களோ தானே. அவங்க கட்சியில சரிபாதி வேட்பாளர் வந்து ஹையர் பண்ணப்பட்ட வேட்பாளர். திமுக வந்து இவ்வளவு உயிர் படுறதுக்கான காரணமே வந்து வட்டார தலைவர். நீங்க நேரு மீது 1000 விமர்சனம் சொல்லுங்க, திருச்சியில கட்சியை உயிர் படுறதுக்கு முக்கியமான காரணம் அங்க அவங்க தான் தலைவரே. அதான் சொல்ல, ஆனந்த் அவர்களே வந்து அல்லாடுறாரு யாருமே இல்லாம. திரு சீமானே இந்த இழப்பை ஃபேஸ் பண்றாரு. திரு சீமானுக்கே ரீஜன் வைஸா, டிஸ்ட்ரிக்ட் வைஸா தலைவர்கள் உருவாயிருந்தாங்கன்னா வேற இருக்கும். நீங்க ராஜீவ்காந்தி அந்த கட்சியில இருந்தாரு இல்ல, கல்யாண சுந்தரம் கட்சியில இருந்தாரு இல்ல, விஎன்ஆர்எஸ் அந்த கட்சியில இருந்தாரு இல்ல, காளியம்மாள் அந்த கட்சியில இருந்தாங்க இல்ல, இப்படி இவங்க எல்லாம் நான் சொல்றேன். காளியம்மாளுக்கு நாகப்பட்டினத்துல ஒரு 4 பேர் இருக்க மாட்டாங்களா? இவ்வளவுதானே. அறிவிக்கும் போதே கத்துவாங்களே. கல்யாண சுந்தரம் இருக்காரு, கோயம்புத்தூர்ல 4 பேர் இருக்க மாட்டாங்களா? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர். அப்ப நீங்க உருவாக்கணும் ஆட்களை. அவர் வந்தோடனே அனுப்பி விட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த இழப்பு நீங்க சந்திக்க தான் வேண்டியது. அவர் வந்து ஒரு ராணுவம் போல கட்டமைக்க ட்ரை பண்றாரு திரு சீமான். அது ராணுவத்துக்கு தான் தெரியும். மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். என்டிகேவோட வாக்கு சதவீதம் சார். அவங்க நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறது, எங்களுக்கு வந்தது வேற நம்பரு. வந்து நான் தனிப்பட்ட முறையில் அண்ணன் வந்து பழைய வாக்கை தக்க வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் ராஜதந்திரமா சில விஷயங்கள் செயல்படுறாரு. அது வந்து நான் பின்னாடி தான் சொல்ல போறேன். வந்து அந்த அவர் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்னாப்ல பண்ணாம விட்டுருவாருங்கிறது இல்ல, பண்ணிட்டு இருக்கிறாரு. அது வந்து நான் நினைச்சது தானா அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு உட்காந்துருக்கேன். நான் வந்து ஒரு கணக்கு படி இப்படி அண்ணன் இப்படி செய்யறாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நானா இப்படி தான் நானா சொல்ல கூட ரிசல்ட் பார்த்து சொன்னா அது வந்து ராஜேந்திரமா தெரியும். ஸோ என்னுடைய அசம்ஷன் வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஆல்ரெடி. அது நான் நினைச்ச கரெக்ட் தானாங்க, ரிசல்ட் பார்த்தா தெரியும். அதனால வாக்கை தக்க வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் வாக்கு வந்து விளறலா இருந்தது. அவருடைய பிரில்லியன்ஸ் அண்ணன் சொன்னார்ல, எங்களுக்குலாம் பிரசாந்த் கிஷோர்லாம் தேவையில்லை, எங்கள் தம்பி மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கே வந்து அறிவு வந்து மூளை வலியுதுன்னார்ல, அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக அதை வந்து மேட்ச் பண்ணிட்டார் நினைக்கிறேன். திரு விஜயோடைய வருகையினால விடுதலை சிறுத்தைகள், திமுக, வட மாவட்டங்கள், நாம் தமிழர் இதெல்லாமே ஒரு பெரிய தாக்கத்துக்கு உள்ளானதாக இருந்துச்சு. அதில் வந்து விடுதலை சிறுத்தைகளால் சமாளிக்க முடியல, பயங்கர ஒரு டர்புலன்ஸ் நீங்கள் கண்கூடா பார்க்குறீங்க. அதாவது விஜயோடைய வருகை அவருடைய கட்சியில் வந்து முதல்ல ஆதவர்ஜுனாவை தூக்கிட்டு போயிருச்சு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வாக்குகளை வந்து தூக்கிட்டு போய் அவர் பட்டியலின மக்கள் நிறைய அங்கே பின்னாடி இருக்காங்க, கண்கூடா அவரே பார்க்குறாரு. அவர் வேட்பாளர் அறிவிக்கிறார், இல்லன்னு வாபஸ் வாங்குறாரு, அங்கே ஒரு டர்புலன்ஸ் தெரியுது. அந்த மாதிரி எந்த டர்புலன்ஸும் இல்லாமல் திரு சீமான் வந்து பேலன்ஸ் பண்ணுறார். அவருடைய தனித்திறனால, அவருடைய வியூகத்தினால, ஒரு ராஜேந்திரத்தினால அவருடைய வாக்குகளும் பிளப்பதாக இருந்துச்சு. அதை தக்க வைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் கணிப்புல குறைவாக இருக்கிறது. நான் கணிப்புல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய திசை மட்டும்தாங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வந்து இந்த ஆட்சி யார் பிடிப்பாருங்கிற நான் சொல்லலை, நீங்க ஒரு வார்த்தையோட பயன்படுத்திருக்க மாட்டேன். அட்வான்டேஜ் ஏடிஎம்கே, அவ்வளவுதான். அதிமுக முன்னிலை பெறுகிறது. முன்னாடி வந்து ரொம்ப பெரிய சிரமத்தில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நியூட்ரலைஸ் பண்ணாங்க, இப்போ வந்து எட்ஜ் எடுக்கிறாங்க. இது எப்படி மாறுங்கிற அடுத்த சர்வேல பார்க்கணும். ஏப்ரல் 23 தான் எக்ஸாக்டா தெரியும். மே 4 தான் கண்ணுடன் நம்ம வந்து பேப்பரை பிரித்து பார்க்க முடியும். அது வரைக்கும் இது எல்லாமே வந்து யூகங்கள் தான் நம்மளுடைய போயிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து 19,305 பேர்ட்டு எடுத்திருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரிய மனநிலை இருக்குது. நான் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதை எப்படி தப்பாயிரும் போல தெரியுதே சார், நான் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வேறு விதமாக பின்னாடி செவலாஜிக்கலாக நாங்கள் நிறைய விதமாக நாங்கள் வந்து அதை ரீஅனலைஸ் பண்ணுறோம். அது எல்லாமே கரெக்டாக டேலி ஆகுது. அதில் ஏஜ் குரூப்லேருந்து யார் சொன்னால், எங்கே சொன்னாங்க, எந்த ஊர், எப்படி, எந்த தொகுதின்னு எங்களுடைய சாம்பிளிங்கில் எங்கேயுமே தப்பாக எனக்கு தெரியல. ஏதாவது ஒன்று உறுத்தணும்ல, அப்படி உறுத்தலை. அதனால் வந்து அது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து திசை காட்டுறது. தட் டசன்ட் மீன் தட் இட் வில் ஷோ ஹூ இஸ் கோயிங் டு வின். அது வந்து அது வேற கேம். சார், இப்போ ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தார்ல, ஒரு தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ண சொல்கிறாங்க, இவங்க யார் எங்களை ஒரு தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ண சொல்கிறது அப்படின்னு அந்த மாதிரியும் அவருக்கு தேர்தலில் நான் வந்து பின்னாடி இருந்து நான் திமுகவெல்லாம் வெளில வச்சது நான் தான். வந்து அண்ணன் திருமாவளவனுக்கே நான் வந்து மூளையாக செயல்பட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. தேர்தலை பார்த்தது இல்லையான்னு தெரியல. நீங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனி ரிட்டர்னிங் ஆஃபீஸர்,
ஒவ்வொரு தொகுதிக்கும் தனி ஜூரிஸ்டிக்ஷன். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு பிரச்சாரம் நீங்கள் பண்ண முடியாது. உங்களுக்கு காஸ்ட் வைஸாக சில நீங்கள் இப்போ தேர்தலுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 விஷயங்கள் உள்ளே இருக்குது. நட்சத்திர பிரச்சாரங்கள்னு இருப்பாங்க, அதில் கட்டாயமாக விஜய் இருப்பார். விஜய் கட்சியில் 40 பேர் போடலாம். அவர்களுடைய காஸ்ட் தான் அந்த தொகுதியில் சேராது. அந்த தொகுதியோட வேட்பாளருக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும், அதுல சேராது. கட்சிக்குன்னு ஒரு செலவு இருக்குது. கட்சி வந்து இப்போ வந்து பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கும், ஜானகில விளம்பரம் கொடுப்பாங்க, டிவி கொடுப்பாங்க. அந்த காஸ்ட் வந்து அந்த வேட்பாளர் பேர்ல போகாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அப்ப ஏன் தொகுதியில் நீங்க பிரச்சாரம் பண்ண ஏன்ட்ட பெர்மிஷன் வாங்கணும், அது எந்த ஊருன்னு சொல்லிட்டு நீ வாங்கணும். 10 அப்ளிகேஷன் போடுங்க. நீங்க தான் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் போடுவீங்களே, நீங்க போட்ட அப்ளிகேஷன் திருத்துவீங்களே. சொத்து வந்து 52 வயசு அங்க சொல்லுவீங்க, 50 வயசு இங்க சொல்லுவீங்க. ஒரு வயசு எத்தனை வயசு தெரியாம உட்காந்துருக்குமா, இங்க 410 கோடி சொல்லுவீங்க, 430 கோடி சொல்லுவீங்க. இந்த மாதிரி 2 நாள் கேப்ல 2 தொகுதிக்குள்ள ஒரே நபர்ட்டு வந்து இப்படி வந்துச்சு என்ன சொல்றது. அப்ப வந்து அவங்க எப்படி டீம் வச்சிருக்காங்கிறதுக்கான உதாரணம் தான். இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் தப்பா சொல்ல. ஆனா திரு ஆதவர்ஜுனா பொண்ணு நான் பின்னாடி நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தவன் சொல்லி சொல்றவர் வந்து எதுக்கு இப்படி கேட்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு தொகுதிக்கும் கேட்கணும். அதை நீங்க வந்து ஆப் விஜில் ஆப் சொல்லி வச்சிருக்காங்க, அதில் நீங்க கேட்டுக்கிறோம். அப்ளிகேஷன் போறதுல நீங்க எதுவுமே வந்து விஜய் அவர்கள் அப்ளை பண்ண எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? விஜய் அவர்கள் டிஜிபி ஆஃபீஸில் அவர் தனிப்பட்ட விஷயத்துக்காக தான் போனார். எங்கேயாவது எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து என்னை நேரம் வந்து பாருன்னு சொன்னாங்களா? நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ண 2 இடம் தவிர எலெக்ஷன் ஆஃபீஸர் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. எல்லாமே ஆப்ல இருக்கு, எல்லாமே ஆன்லைன் இருக்கு. என்ன டிஎம்கேல பஞ்சாயத்து வர மாட்டுது, ஏடிஎம்கேல பஞ்சாயத்து வர மாட்டுது, என்டிஏ பஞ்சாயத்து வர மாட்டுது. சதி பண்றீங்க. அதை இதெல்லாம் வந்து இதை வந்து நீங்க அதை ஒரு தடவை போய் சொன்னா மக்கள் நம்புவாங்க, 2 தடவை போய் சொன்னா மக்கள் சந்தேகப்படுவாங்க, 3 தடவை போய் சொன்னா மக்கள் போயின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப நீங்க வந்து எங்க போனாலும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அனுமதி கொடுக்க. அது எப்படி மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிஎம்கே கழுவி ஊத்துறாரு, போராடம் போறான், அவருக்கு பெர்மிஷன் கிடைக்குது. டிஎம்கே வந்து தமிழக முதலமைச்சர் வந்து பிரதமர் வரைக்கும் திட்டிக்கிறார், எல்லாத்தையுமே போய் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு மத்திய அமைச்சர், அவருக்கு பெர்மிஷன் கிடைக்குது. சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கைப்பாவே தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்கணும். அப்ப அங்க வந்து பிரதமர் திட்டத்துக்கு பேசாம உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு மட்டும் கொடுக்காம இருக்காங்களா? அப்ப நீங்க உங்களுடைய இன்னபிலிட்டியை எங்களால் அவ்வளோ பண்ண முடியல, எங்களுக்கு முடியல அப்படிங்கிறத அவங்க தடுத்துட்டாங்கன்னு மாற்ற பார்க்குறீங்களா? இல்லை, விஜயை பார்த்து பயப்படுறீங்க எல்லாரும். திமுக அதிமுக என்டிஏ அதெல்லாம் வந்து அதான் சொன்னேன், ஒரு முறை சொன்னால் எடுபடும், ஓரளவு சொன்னால் புரிபடும். ஒரே மாதிரி திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து காலாவதியாக உள்ளது. இப்போ அடுத்து இப்போ பிரச்சார வடிவத்தை இவங்க வந்து தடுக்கிறாங்க. இப்போ பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, வந்தாலும் நிறைய சிக்கல் வருது, ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறீங்க. ஏற்கனவே வந்தப்போ 4 இடம் பாயிண்ட் சொல்லிட்டு 2 இடத்துல போனாங்க. இப்போ இன்னைக்கு 2 இடம் பண்ணுறது வந்து கேன்சல் ஆகுது. இது தேர்தலில் அவருக்கு என்ன மாதிரியான பின்னடைவையோ எந்த அட்வான்டேஜ் ஏற்படுத்தாது. அவர் நினைக்கிறாரு நம்ம நெரேட்டிவ் செட்டிங்கில் நமக்கு நேரம் நல்லா இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ கரூர் சம்பவத்தில் வந்து எல்லாருமே வந்து அவர் மேலே பழிய போட்டிருக்கணும். ஆனால் எல்லாருமே பாவம் விஜய் என்ன செய்வார், அவர் போன மீட்டிங் இப்படி ஆயிடுச்சுன்னு சிம்பத்தி தான் வந்தாங்க. அது அவருடைய நல்ல நேரத்தை காட்டுது, அவ்வளோதாங்க. ஆனால் அந்த நல்ல நேரம் எல்லா டைமும் ஒர்க் ஆகும் நீங்கள் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு என்ன 22 20 ஆச்சு, 20 18 ஆச்சு, அவர் 18 என்ன அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுறாங்க, நாடு ஜேஜேன்னு ஊர் பூரா போய் எல்லாம் பிரச்சாரம் ஓடிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஒரு நாளைக்கு 4 கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. துணை முதலமைச்சர் வந்து ஒரு நாளைக்கு 10 கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் ஊரா பிரச்சாரம் பண்றாரு. பாஜக எல்லாரும் போய் பிரச்சாரம் நிற்கிறாங்க. மத்திய அமைச்சர் அத்தனை பேர் வராங்க. ஆமா, எல்லாருக்கும் பெர்மிஷன் கிடைக்குது, எனக்கு ஒண்டிக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னா அது யாரும் ஏற்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அதை நீங்க ஒரு தடவை சொல்லலாம், எல்லாரும் நம்புவாங்க. அப்படியே அங்கன்னு சொல்லலாம். சும்மா நீங்க சொல்றீங்கனால யாரும் நம்ப மாட்டாங்க. ஒருவேளை சோசியல் மீடியாவோட அந்த வைப் அவங்களுக்கு கையில் இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டு போங்கன்றேன். நான் பிரச்சாரமே உங்களுடைய யுக்திங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி 320 நாள் பிரச்சாரம் பண்ண யாரும் கேட்கலையே. ஸ்டாலின் அவர்கள் வந்து 25 நாள் இருக்கணும்னு சொல்லலையே. நம்ம அப்படி சொல்லலையே. அவங்க பிரச்சாரம் பண்ணுங்க, உங்க இஷ்டம் ஆனதுல. ஆனா நீங்க பிரச்சாரம் பண்ணா வரந்துக்கிட்டு நாங்க அனுமதி கொடுக்கலன்னு சொல்லாதீங்கன்றாங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஓட்டு வந்து படுத்துக்கிட்டே இருந்தாலும் ஜெயிச்சு ஓட்டு வாங்க போறோம்ப்பா, நாங்க அப்படிதான் இருப்போம் சொல்லுங்க. ஒன்றும் தப்பு, உங்களுடைய உரிமை. திரு சீமான் பார்த்து வருத்தப்படும், நாம தொண்டை தண்ணி வருத்தது ஊர்புறா கத்துல அவருக்கு ஓட்டு போறாங்களே நினைக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அரசாங்கம் அப்படி செய்யுது, தேர்தல் ஆணையம் அப்படி செய்யுது, எல்லாரும் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொய்யை சொல்லாதீங்க. பிரச்சாரத்துக்கு வரும் பொழுதும் சார் எதையாவது தூக்கி போட்டுறாங்க, வண்டி மேல எல்லாம் ஏறி குதிக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், அவர்களையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் அப்படிம்பார். அதை தான் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரையுமே அரசியல் படுத்தணும். முதல்ல நீங்கள் வந்து ரசிகர்கள்னு வச்சுருந்தீங்க. ஸோ ரசிகர்கள் வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னே இளைய தளபதி வந்து தலைவராக மாறிட்டார். நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன்ல, அப்போ பொலிட்டீஷியன். அதனாலேயே உங்கள் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறணுங்கிற அவசியம் இல்லை. தொண்டர்கள்ங்கிறது வேற, பொலிட்டிசைசேஷனுங்கிறது வேற. அப்போ அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியில் பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க, பாஜகவில் பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க, ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க, கம்யூனிஸ்டுகளில் பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க. டிஎம்கேல கூட அண்ணன் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக அவங்க கட்சி வந்து ரொம்ப பின்னடையுதுங்கிற மாதிரி கவலை வந்த பிறகு சித்தாந்த ரீதியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற அண்ணன் சுபவி போன்றவர்கள் வந்து பயிற்சி எடுத்தாங்க. இளைஞர் பாசெல்லாம் போய் பயிற்சினாங்க. அந்த மாதிரி முதல்ல நீங்கள் சொல்லி தரணும். வாட் வி ஆர், நம்ம வந்து ஹூ வி ஆர், வாட் வி ஆர் டூயிங், இதை வந்து உள்ள சொல்லி தரணும். அப்படின்னா தான் சும்மா வேணும் விசாரிச்சு தான் நீங்கள் தேட்டரில் பார்க்குற மாதிரி வச்சுருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ.
நீங்க வந்து 41 பேர் இறந்தாங்க. அவர்கள் வந்து விஜய் மீது பழி போடாம இருக்கலாம். ஆனா அவர் குடும்பத்துடைய வலி அது அப்படித்தானே இருக்கும். போற இடம் பூரா ஆக்சிடென்ட். அப்போ வந்து அந்த அவர் மாநாட்டும் போதே 6 பேர்கிட்ட இறந்தாங்க. அது எல்லாருமே விஜய்க்கு அதுக்குள்ள நேரடி தொடர்பு இல்லை. ஆனா அந்த குடும்பத்துடைய இழப்பு, அந்த வலி எதனால நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு இருந்துட்டே தான் இருக்கும். போராடம். இப்போ கூட நீங்க திருச்சி போயிட்டு வரும்போது 2 ஒரு படம் வண்டியில் போது வீட்டில் விழுந்தாங்க, தம்பதியோட விழுந்தாங்க, இறங்கி போய் இவரே போயிருந்தார். அப்படி போறோம்னா அப்ப என்ன கூட்டத்தை உருவாக்கிருக்கீங்கன்னு பார்க்கணும்ல. அப்ப நீங்க தொண்டர் குழாம உருவாக்கி வச்சுங்களா, ரசிகர் பட்டாளத்தை, அதனால தான் உங்களுக்கு விசில்ன்றாங்க, அதனால தான் அணில்ன்றாங்க, அதனால தான் கேள்வி பண்றாங்க. அப்ப நீங்க ஜனநாயகப்படுத்த வேண்டிய கடமை தலைவனுக்கு இருக்குல்ல. தலைவனுடைய கடமை வழி நடத்த வேண்டியது. தலைவனுடைய கடமை வேடிக்கை பார்க்கறது இல்ல. தம்பி கீழே இறங்குப்பா, தம்பி கீழே இறங்கு. ஏன் உதயநிதி பார்க்கறதுக்கு யாரும் மேலே ஏற மாட்டாங்களா? அண்ணாமலை பார்க்கறதுக்கு யாரும் மேலே ஏற மாட்டாங்க? ஏன்? அப்ப அண்ணாமலைக்கு ஃபேன் ஃபாலோயிங் இல்லையா? உதயநிதிக்கு ஃபேன் ஃபாலோயிங் இல்லையா? அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனைனா கேள்வி கேட்குறீங்களே சார், பாஜக பிரச்சனைங்க. அப்ப அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குல்ல, உதயநிதிக்கு ஒன்று இருக்குல்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கு இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேன் குரூப் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும். கட்டுப்பாடு இல்லைன்னா அது உங்களுக்கு தான் நெகட்டிவா போய் முடியும்னு நினைக்கிறேன். வேற ஒன்று. இப்போ மற்ற கட்சிகள்ல சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படியே நயினார் நாகேந்திரன், வெளி மாநிலங்கள்ல இருந்து முதலமைச்சர்களோ மத்திய அமைச்சர்களோ வராங்க. இந்த பக்கம் முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றாரு, துணை முதலமைச்சர் கனிமொழி, பிரேமலதா விஜயகாந்த், அடுத்து திருமாவளவன் இறங்கிட்டார். இப்படி வரிசையா எல்லாருக்கும் நிறைய அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் சரௌண்டிங்ல எல்லாம் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தாவேக்கால விஜயை நம்பி தான் இருக்காங்களோ, வேறு அந்த மாதிரி முகங்கள் இல்லையோ? நிறைய இடங்கள்ல பிரச்சாரம் பண்றவங்க தனியா பிரச்சாரம் பண்ற சூழல், இல்ல பெரிய ஆதரவு இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் பார்க்கிற மாதிரியான. உண்மைதானே. அவங்க கட்சியில சரிபாதி வேட்பாளர் வந்து ஹையர் பண்ணப்பட்ட வேட்பாளர். வெளியில இருந்து வந்தவங்க தானே தேர்ந்தெடுத்து இல்லைங்க. வெளியில இருந்து நான் உங்களுக்கு தெரியும்ல, மாவட்ட செயலாளராக இருக்காரு தூசி மோகன் ஏடிஎம்கேல. அவர் வந்து மறுநாள் முதல் நாள் நைட்டு ராஜினாமா பண்றாரு. எப்ப சேர்ந்தாருங்கிற போட்டோ நீங்கள் நானும் பார்க்கல. நாஞ்சில் சம்பத் சேர்ந்த போட்டோ நீங்க பாத்தீங்க, நான் பார்த்தேன். இவர் எப்ப மறுநாள் காலையில் வேட்பாளர்ல 234 பேர் நிக்கிற வரிசையில. அப்ப வந்து என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. எல்லாம் நான் சொல்ல, இப்ப நீ எல்லாருமே வந்ததான், கூப்பா கிருஷ்ணன் இருக்கிறாரு, எல்லாருமே வெளியில் இருந்தவங்க தான். அதுல ஒன்றும் தப்பு சொல்ல. அதனால வந்து அவங்க வேலையை பார்க்க 2வது கட்ட தலைவர்களே கிடையாது. பிளஸ் அவங்க பாருங்க, ஜெயலலிதாட்ட நம்பர் 2 இருந்தவர், சசிகலாட்ட நம்பர் 2 இருந்தார், ஓபிஎஸ் நம்பர் 2 இருந்த திரு செங்கோட்டையன் நம்பர் 4 இருக்கிறார். அவர் வந்து ஆதவர்ஜுனாவுக்கு பின்னாடி நிற்கிறார். ஆனால் இங்கே வாங்கினேன் அப்படின்னா பின்னாடி போய் நிற்கிற இடத்துக்கு நிற்கிறார். இது வந்து இது ஒரு ஃபாலா, அது குரோத்தா அப்படின்னு அவரவர் யோசிக்கணும். திரு ஓபிஎஸ் எங்கே இருந்தார்? முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர் எங்க இருந்தார்? அவர் போனார்னா ஏடிஎம்கேல என்ன மரியாதை கிடைச்சிருந்துச்சு? இன்னைக்கு தங்க தமிழ்ச்செல்வன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நாளைக்கு சேகர்பாபு பின்னாடி நிற்பார், தயாநிதி மாறன் போலவே. அப்போ அவர் என்ன கிடைச்சது? அப்போ அதானே யோசிக்கிறவங்க, என்ன எங்கவா இருந்தாங்க, எங்கே போனாங்க? அப்போ இவர்கள்ட்ட இருக்கிறது அவ்வளவுதான். புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க தலைவர்களாக உருவாகல். அவங்க நினைக்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஜெயலலிதா நிறைய தலைவர்களை வச்சிருந்தாருங்கிறது இன்னைக்கு புரிவாதா இல்லையா? சைலண்டா வச்சிருந்தாங்க. ஆமா, தலைமை பண்பு இருக்கணுங்க. தலைவர் இருக்கும்போது ஆடக்கூடாது. தலைமை இல்லாத போது கையெடுக்கிறதுக்கு ஆள் இருக்கணும்லங்க. திரு சிவி சண்முகம் இருக்கிறாரு, ஓபிஎஸ் பார்த்தோம், இபிஎஸ் பார்த்தோம், எத்தனை பேர் பார்த்தோம்? பழனிசாமி அதான் இபிஎஸ் எத்தனை பேர் பார்த்தோம் நம்ம. அப்ப அன்னைக்கு வந்து அவங்க தலைமை பண்போடு இருந்தாங்க, தலைவர் வேற இருந்தாங்க. அன்னைக்கு தலைவர் இல்லை, இன்னைக்கு தலைமை பண்போடு நிறைய பேர் உருவாயிருக்கு. அதுதானே ஒரு லீடர்ஷிப். அப்ப நீங்க வந்து எல்லாமே நான் தான், வேற யாருமே கிடையாது. அது இழப்பு உங்களுக்கு தான். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். திரு சீமானே இந்த இழப்பை ஃபேஸ் பண்றாரு. திரு சீமானுக்கே ரீஜன் வைஸா, டிஸ்ட்ரிக்ட் வைஸா தலைவர்கள் உருவாயிருந்தாங்கன்னா வேற இருக்கும். இன்னைக்கு ராஜீவ்காந்தி அந்த கட்சியில் இருந்தாரு இல்ல, கல்யாண சுந்தரம் கட்சியில் இருந்தாரு இல்ல, விஎன்ஆர்எஸ் அந்த கட்சியில் இருந்தாரு இல்ல, காளியம்மாள் அந்த கட்சியில் இருந்தாங்க இல்ல. இப்படி இவங்கெல்லாம் நான் சொல்றேன், காளியம்மாளுக்கு நாகப்பட்டினத்தில் ஒரு 4 பேர் இருக்க மாட்டாங்களா? இவ்வளவுதானே. அறிவிக்கும் போதே கத்துவாங்களே. அதான் சொல்ல, ஒவ்வொருத்தருக்கு இப்போ கல்யாண சுந்தரம் இருக்காரு, கோயம்புத்தூர்ல 4 பேர் இருக்க மாட்டாங்களா? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர். அப்படி நீங்க உருவாக்கணும்னு ஆட்களை அவர் வந்தோடனே அனுப்பி விட்டீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த இழப்பு நீங்க சந்திக்க தான் வேண்டியது. அது வந்து அவருக்கு வந்து ஏன் எனக்கு அதே பிரச்சனை. அவர் வந்து ஒரு ராணுவம் போல கட்டமைக்க ட்ரை பண்றாரு திரு சீமான். அது ராணுவத்துக்கு தான் சரி வரும். கமாண்டர் இன் சீஃப் ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் ஓடுங்க. இங்க அப்படி கிடையாது. இது ரீஜன் வைஸா தனியாக இருக்கணும். திமுக வந்து இவ்வளவு உயிர் படுறதுக்கான காரணமே வந்து வட்டார தலைவர்கள். நீங்க நேரு மீது 1000 விமர்சனம் சொல்லுங்க, திருச்சியில கட்சி உயிர் படுறதுக்கு முக்கியமான காரணம். நீங்க வந்து ஐப்பரி சாம்பல் 1000 குற்றச்சாட்டு சொல்லுங்க, திண்டுக்கல்ல கட்சி உயிர்படுறதுக்கு அவர் முக்கியமான காரணம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வட்டாரத்தில் இருப்பாங்க. வீரபாண்டியார் எவ்வளவு பண்ணார் எல்லாம் கம்முடா பார்த்துருந்தோம். அப்ப வந்து அந்தந்த வட்டாரங்கள் அவர்களை அனுமதிக்கணும். அடுத்த உருவாகம் வந்தா இப்படி இருக்கும், தனியா தான் போய் நிக்கணும். அங்க அவங்க தான் தலைவரே. அதான் சொல்ல, ஆனந்த் அவர்களே வந்து அல்லாடுறாரு யாருமே இல்லாம. ஓகே, அவர் எவ்வளவு பேர் கால விழுந்துட்டு இருந்தாங்க. நீங்க தான் எங்களுக்கு குருநாதர், நீங்க தான் எங்களை வழிபட்டு நடத்துறவர். அப்ப இப்ப அவரே தனியாக தான் ஆடிட்டு இருக்காரு. அவரே வந்து விஜய் வருவாரா மாட்டாரான்னு ஓடிட்டு இருக்காரு. நிதர்சனம்னு ஒண்ணு இருக்குல்ல, கண்கூட பார்க்கணும்ல. அப்ப ஒருத்தர் லீடர்ஷிப் நீங்க டெவலப் பண்ணும்ல, அது இல்லையே.
இப்போ கவர் பண்ணிட முடியுமா சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு? இப்போ மற்ற கட்சிகளில் மற்ற கூட்டணி 234 தொகுதியும் யாரும் போக மாட்டாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு திரு அண்ணாமலை போனாரு, எனக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமி போனார். இவங்க 234 தொகுதிக்கு போனவங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு பாக்கெட்டாக டீல் பண்ணுவாங்க. ஒரு 3-4 தொகுதி சேர்த்து. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி 2வது ரவுண்டில் போகும்போது அப்படி தான் செய்கிறார். ஒரு 3-4 தொகுதி தமிழக முதலமைச்சர் அப்படி தான் செய்கிறார். ஒரு 3-4 தொகுதி சேர்த்து வச்சு பண்ணுறாரு. ஒரு 5-6 வேட்பாளர் ஒன்றா நிப்பாச்சு வச்சு பண்ணுறாரு. அதை மாதிரி தான் பண்ண முடியும். திரு அண்ணாமலை போன்றவர்கள், திரு நயினார் போன்றவர்கள் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீப்பாக போவாங்க. திரு உதயநிதி கொஞ்சம் டீப்பாக போகிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியாக பிடிச்சிடும். ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து முரசொலியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 இது போட்டிருக்கோம். 1.5 மணி நேரம் கேப்பில் அப்படியே அடுத்து திருவையார் போவார், அப்படியே கும்பகோணம் போவார், அப்படியே நாகப்பட்டினம் போவார். டக்குன்னு போயிட்டே வருவார். 1 மணி நேரம் கேப்பில் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க, 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவாங்க. 1.5 மணி நேரம் முடிஞ்சது. ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. அப்படி அந்த டிராவலில் ரெஸ்ட். ஆமாம், அப்படிதான் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவர்கிட்ட வந்து எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணுறாரு. இவங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும். இவங்க வந்து நம்மளுக்கு உட்கார்ந்த இடத்துல கிடைக்கும் 18% போதுங்கிற மாதிரி நினச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவர் கடுமையாக உழைக்கணும். எலெக்ஷனுங்கிறது உழைப்பு சார்ந்தது. இந்த டிக்ரீஸ் சார் 22, 20, 18 குறையுது. அதுக்கு என்ன காரணம் சார்? தெரியல. பர்சனல் விஷயங்கள் உட்பட பல காரணங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து மக்கள் யாராவது வெளியில் வந்து சொன்னால் நம்ம பல்ஸ் பார்த்தா தான் தெரியும். பட் வந்து டிக்ளைன் வந்து நான் கண்கூடாக பார்க்குறேன். நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் பார்க்குறேன். அது இருக்குது. என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன் எனக்கு வந்து தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி தலைவர்கள் இல்லாதது, கொள்கை இல்லாதது, இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். எல்லாம் சேர்ந்து அக்யூமுலேட் ஆனதாக தான் இருக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்க. இந்த ஒரு சம்பவம் படக்குன்னு போயிருச்சுங்க அப்படிங்கிற சம்பவம்லாம் கிடையாது. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.